அன்று இருந்த பாஜக நல்ல கட்சி, அதனால கூட்டணி அமைஞ்சது. இன்றுள்ள பாஜக நல்ல கட்சி இல்லை என திமுக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். அவர் ஏற்கனவே அப்படித்தானே ஆரம்பிச்சாரு. அதை மீறி தான் திமுக வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனாரு. அவர் இப்பதான் ஆரம்பிக்கிறார். நாங்க ஒரு 2-3 மாசமாவே முதலமைச்சர் வேலை பார்த்துட்டு தாங்க. நன்மை பயக்கும் கட்சியோட தான் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் சொல்லி, நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்கோம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி இல்ல, அவங்க தொண்டர்கள்லாம் பிஜேபியோட சேர்ந்தது பிடிக்கல, அதனால நன்மை பயக்கும்னு அவர் மாத்துறாரு. அதுல என்ன நீங்க நாங்க நன்மை செய்யாமலா இருக்கோம், அவர் அது சொல்றாரு. இல்ல, பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவரு இப்போ நன்மை பாஜக தமிழ்நாடு மக்களுக்கு அவரை பத்தி அப்புறம் நீங்களே அவரே அப்படி சொன்னாரு, இப்ப இப்படி சொல்றாரு, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அவருக்கு கூடுற கூட்டத்தை பார்த்து முதலமைச்சருக்கு ஜுரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஏங்க, அவரு நேற்று கூட்டத்தை பார்த்தீங்களா? நேற்று அதை விட நம்ம தலைவருக்கு பல மடங்கு, தளபதிக்கு பல மடங்கு மக்கள் ஆதரவு இருக்கு. அவங்கெல்லாம் ஒன்று, அது சும்மா இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதே கூட்டம் எங்கள் கூட்டத்தோட கம்மி தான். அப்போ நாளைக்கு முதலமைச்சர் திருவாரூர் வராரு. நாளைக்கு திருவாரூர் வரும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 14ஆம் தேதி இது மாயவரம் வராரு. 15ஆம் தேதி பாருங்க யாருக்கு கூட கூட்டம்னு. நீங்க ரயில்வே கேட்ட ஏங்க, அவங்க ஒன்றிய அரசு செய்ய மாட்டாங்க. பாலம் கட்டுறதே நாங்க பூரா கட்டிடுறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற இணைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லா இடத்துலயும் லேண்ட் அக்விசிஷன் நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. உடனே நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே தானே லேண்ட் அக்விசிஷன் பண்ணி கொடுக்க முடியும். அதான் ஒரு விஷயம். பாஜகவோட 1999 திமுக கூட்டணி வச்சுச்சு. அவங்க கூட்டணி வச்சா நல்ல கட்சி, நாங்க கூட்டணி வச்சா அது தீய கட்சியான்ற மாதிரி திமுக விமர்சனம் பண்ணதுன்னு சொல்லி எடப்பாடி. அன்னைக்கு இருந்த கட்சி நல்ல கட்சி தான். இன்னைக்கு இருக்கிற கட்சி நல்ல கட்சி இல்லை தான். அது என்ன காரணம்னு வெளிப்படையாக உங்களுக்கே தெரியும். நான் சொன்னா அப்போ பிஜேபி நல்லது சொல்லிச்சுன்னு என்கிட்ட சொல்லுவீங்க. தமிழ்நாடு எவ்வளோ தூரம் நமக்கு நல்லா சிறப்பாக இருக்குங்க, நல்லா சிறப்பாக இருக்கு. எல்லா இடத்துலையும் பெரிய அளவில் உறுப்பினர்கள் ஆகிட்டாங்க. மக்களே சேர்றாங்க, தன்னிச்சையாக சேர்றாங்க. ரொம்ப பிரியமாக இருக்காங்க, நல்லபடியாக சேர்ந்துருக்க. ஒவ்வொரு இதில் சர்வர் சரியாக வேலை செய்கிற இடத்துலலாம் கிட்டத்தட்ட 30,000 பேர் சேர்த்துட்டாங்க. சர்வர் வேலை செய்யறாங்க. சர்வர் வேலை செய்யாத இடத்துல தான் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஆனால் மிக சிறப்பாக இருக்கு. தமிழக வெற்றி கழகமும் தொடர்ச்சியாக உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்திருக்காங்க. அதை எப்படி நான் பார்க்குறீங்க சார்? தேர்தலில் அவங்க செய்வாங்க சார், நாங்கள் தான் ஜெயிப்போம் சார். நடிகர் விஜய் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துவாரா? அதெல்லாம் ஒன்று. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.